ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன் 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிஸா எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல பிஸா பண்ணுறதுக்கு பிஸா டோ பண்ணுறேன். நான் இங்கே 150 ml பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து கொஞ்சம் விதன்னு இருக்கணும். இந்த பால்லே நான் 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதிலே 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இதிலே நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இதை 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். பாருங்கள், நல்லா நுரையா இருக்குது. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நான் மாவு பிசைய ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நான் 400 கிராம் மைதா எடுத்துருக்கேன். இந்த மாவில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாவை கலந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிறேன். இது கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இந்த மாவை 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த பவுலில் சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் தடவுறேன். பிசைஞ்சி வச்ச மாவை வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். ஒரு ஈரமான துணி போட்டு ஒரு 1 hour மூடி வைக்கிறேன். இப்போ நான் பிஸா சாஸ் பண்ணுறேன். அதுக்கு 3 தக்காளி, சர்க்கரை, உப்பு, கெச்சப், வினிகர், வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கட் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கி கொடுத்துட்றேன். வெங்காயமும் பூண்டும் 1 நிமிஷம் வதங்கினா போதும். கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுக்குறேன். சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்க ஒரு 10 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் ஊற வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இதில் நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி காட்டுறேன். இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நான் இதில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சாஸை சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 5 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரேகானோ சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ் கொஞ்சம் கொதித்து திக்காகணும். பிஸா சாஸ் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது ரெடியாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் இங்கே சிக்கன் பிஸா பண்ணுறதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஃப்ராங்கி மசாலா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன்.
அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த சிக்கனை நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். சிக்கன்லேயே நான் 4 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இந்த சிக்கன் தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ஃப்ராங்கி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ராங்கி மசாலா இந்த சிக்கனில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிஸா. இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதங்கட்டும். அப்போ அந்த சிக்கனும் அதில் அப்படியே வெந்துடும். இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். இறக்கி ஆற வச்சிடுறேன். நான் இன்றைக்கி ஸ்டவ்லேயும் பிஸா பண்ணி காமிக்க போகிறேன். அவன்லேயும் உங்களுக்கு பிஸா பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் உப்புல ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அது மேலே நான் ஒரு பிளேட் போட்டு மூடிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இங்கே அவனையும் 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சூட் பண்ண வச்சுட்டேன். நான் இங்கே 2 பிளேட் எடுத்திருக்கேன். ஒன்று அவனில் வைக்கிறதுக்கும் ஒன்று ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கும். இது ரெண்டுத்துலேயும் நான் பட்டரை தடவிக்கிறேன். நான் இங்கே பிஸா மேலே போகிறதுக்கு ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். 3 வகையான குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரேகான் எடுத்திருக்கேன். சீஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி விதை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். மாவு ஊறி 1 ஹவர் ஆயிருக்கு. இது நல்லா பொங்கியும் இருக்குது. இப்போ நான் இதை 2 பாதியாக பிரிச்சுக்கிறேன். நான் இங்கே ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் ஒரு சின்ன உருண்டையாக மாவு எடுத்து நல்லா தட்டிக்கிறேன். இப்போ நான் இந்த மாவை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் எடுத்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குத்திக்கிறேன். இந்த மாதிரி மாவில் குத்தலைன்னா பேக் ஆக சொல்ல மாவு எழும்பி வரும். நான் இதே மாதிரி அவனில் வைக்கிறதுக்கும் பண்ணிக்கிறேன். மூணு ஸ்பூன் பிஸா சாஸ் போட்டு நல்லா மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் சீஸ் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதில் வறுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சேர்த்துக்குங்க. அப்புறமா இதில் 3 வகையான குடமிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இதிலே நான் தக்காளியும் வெங்காயத்து கூட சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஆலிவ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு இது மேலே நான் ஒரேகானோ சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் சீஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை
அவனில் வச்சிடுறேன். இது ஒரு 30 நிமிஷத்துக்கு வேகட்டும். இதே மாதிரி நான் ஸ்டவ்வில் வைக்கிறதையும் செஞ்சிடுறேன். இந்த பிஸா வந்து நான் பேனில் வைக்கிறேன். பேன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இது வந்து ஹை ஹீட்டில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகட்டும். மீதி இருக்க பிஸா சாஸை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவனில் வச்ச பிஸா பாருங்கள் 30 நிமிஷத்துக்கு நல்லா பேக் ஆகிருக்கு. இதை எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் பிஸாவை. ஸ்டவ்வில் வச்ச பிஸாவும் பாருங்கள் நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.